அந்த புக் வச்சிருக்கவங்கள ரெடி ஆயிடும். சிவாக்கு சுற்றப்படம் ஈரோடு தொண்டர்ச்சி பரவுவார் திருவடிகளை போற்றி, சம்பந்த சரணாலயர் திருவடிகளை போற்றி, ஆரோக்கிய திருவடிகளை போற்றி போற்றி. அடியடிக்கு வழங்கப்பட்ட பதிகம் 203வது திருப்பதிகம் தல வரலாற்று திருநாகைக்காரணம். பன்வரிசையில் 83வது திருப்பதிகமாகும். திருநாகைக்காரணம் என்றால் திரு நாகப்பட்டினம் ஆகும். சோழ நாட்டு காவிரி தென்கரை தலங்களில் 82வது திருத்தலமாகும். இறைவன் ஆதிபுராணர், அம்மை நீலாயுதபாணி, தல மரம் மாமரமாகும். தல தீர்த்தம் காவிரி தீர்த்தமாகும். நீலாயுதாட்சி இந்த ஊர்ல சிவனோட பேரை கேட்டா சொல்ல மாட்டாங்க. கோயில் சிவன் கோயில் எங்க கேட்டான்னா இன்னொரு கோயில் காமிக்கிறாங்க. நல்லா கேட்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்குமான்னு சொல்றாங்க. நீலதாட்சி அம்மன் கோயில் அதை விட்டுட்டு நீங்க நீலதாட்சி அம்மன் கோயில சொல்லுங்க. அம்மையோட பேர் தான் அந்த கோயிலுக்கு. மதுரை மீனாட்சி தான் சிறப்பே தவிர சொக்கநாதர் ஆலவாயன் யாரு ஆலவாயன் கோயில் எங்க இருக்கு, சொக்கநாதர் கோயில் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். மீனாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்கு வழி காட்டுவான். அது மாதிரி நாகையில நீலதாட்சி அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டாதான் வழி சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்கு, ஆனா வழி எங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்த பேர சிவன் கோயில் எங்க இருக்கு எங்கன்னு கேட்டா ஒருத்தர் சொல்ல. அப்புறம் ஒரு அம்மா தான் கேட்டுச்சு, நீலதாட்சி அம்மன் கோயில் கேட்குறீங்களா, அது அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. இத்தலத்து தியாகராஜ சுந்தரர் விடங்கர் நடனம் தரங்க நடனம். இத்தலம் மூவரால் பாடப்பட்ட தலம். மந்திரம் 1. பானத்தால் மதி 3 எரித்தவன், பூனத்தான் அரவு ஆமை பொறுத்தவன், காணத்தான் இனியான் கடல் நாகைக்காரனன் என நம் வினைகள் ஓயுமே. இறைவன் முப்புறம் எரித்தவன், நாகத்தை அணிந்தவர், ஆமை ஓடுகள் அணிந்தவர், காண்பதற்கு இனிமையானவன், கடல் நாகைக்காரனத்தான் என நம் வினைகள் ஓயுமே என்று முதல் மந்திரத்தில் அருளுகின்றார். மந்திரம் 2. வண்டு அலம்பிய வாசடை ஈசனை, விண்தலம் பணிந்து ஏத்தும் விகிதனை, கண்டலம் கமல் நாகக்காருணனை, கண்டலும் இணை ஆன கடலுமே. இறைவன் நீல சடை உடையவர், தலைவர், தேவர்கள் வணங்குவதற்கு மேலானவர், தாளம்பூர் மலர்ந்து மனம் வீசும் தலம். இத்தலத்தை இறைவனை கண்டதும் வினைகள் வந்து தீரும். மந்திரம் 3. புனையும் மாமலர் கொண்டு புரிசடை, நனையும் மாமலர் சூடிய நம்பனை, கனையும் வார் கடல் நாகக்காரனனை, நினையவே வினை ஆயின நீங்குமே. இறைவன் சடையில் மலர்கள் உடையவன், ஆன்மாக்கள் நம்புவதற்கு உரியவன், தோளுடைய மலர் மாலைகள் சூடியவன். இத்தலத்து இறைவனை நினையவே வினைகள் அனைத்தும் நீங்கும் என்று அருளுகின்றார். இறைவர் மந்திரம் 4. கொள்ளை மால்விடை ஏறிய கோவினை, எள்ளி மாநடம் ஆடும் இறைவனை, கல்லினார் மதில் நாகைக்காரனனை, சொல்லவே வினை ஆனவை சோறுமே. இறைவர் முல்லை நிலத்தில் இருக்கும் இடப வாகனத்தில் வரும் அரசன். நள்ளிரலில் நட்டம் நடனம் ஆடும் இறைவர். மதில்கள் சூழ்ந்த நாகைக்காரணத்து இறைவனின் பெயரை சொல்லவே வினைகள் அனைத்தும் தீரும் என்று அருளுகின்றார். மந்திரம் 5. மெய்யனை விடை ஊர்தியை வெண்மழு
கையனை கடல் நாகை காரணனை மை அணுகிய கண்டனை வானவர் ஐயனை தொழுவார்க்கு அண்ணல் இல்லையே என்று அருளுகின்றார். இறைவர் உண்மை வடிவானவர், இடுபவாகனர். வெண்மையான மழுவை கையில் ஏந்தியவர். நீலகண்டர், தேவர்கள் வணங்கும் தலைவர். இத்தலத்து இறைவனை தொழுவதால் அள்ளல் நம் வினைகள் இல்லை என்று அருளுகின்றார். மந்திரம் 6. அலங்கள் சேர்த்தடை ஆதி புராணனை விலங்கல் மெல்லியல் பாகம் விருப்பனை களங்கள் சேர்க்கடல் நாகை காரணனை வளங்கொள்வார் வினை ஆயின மாயுமே. இத்தலத்து இறைவர் மாலைகள் சேர்ந்த சடையுடையவர், ஆதியானவர், பழமையானவர், உமைபாகர். கப்பல்கள் சேர்ந்த கடல் நாகை காரணனை வளம் கொண்டு வணங்குபவர்கள் வினை ஆயின மாயும் என்று அருளுகின்றார். கலங்கள் என்ற சொல்லுக்கு கப்பல் என்று பொருள். மந்திரம் 7. சினங்கொள் மாழ்கரி சீரிய ஏவினை இனங்கொள் வானவர் ஏற்றிய ஈசனை கணங்கொள் மாமதிர்கள் நாகை காரணனை மனம் கொள்வார் வினை ஆயின மாயுமே. இறைவன் யானை தோலை உரித்தவர், சிங்க ஏறு போன்றவர், சிங்கத்தை போன்றவர், காளை போன்றவர் என்றும் கூறலாம். தேவர்கள் கூட்டம் ஏசி வணங்குவர். தலைவர், பெருமையுடைய பெரிய மதில்கள் சூழ்ந்த நாகை காரணனை உள்ளத்தால் நினைவோர்கள் வினைகள் மாயும் என்று அருளுகின்றார். மந்திரம் 7 இனங்கொள் என்றால் என்ற சொல்லுக்கு தேவர்கள் கூட்டம் என்று பொருள். கணங்கொள் என்ற சொல்லுக்கு பெருமை உடையவர் என்று பொருள். மந்திரம் 8. அந்தமில் புகழ் ஆயிலையார் பணிந்து எந்தை ஈசன் என்று ஏற்றும் இறைவனை கந்த வார்பொழில் நாகை காரணனை சிந்தை செய்ய கெடும் துயர் சின்னமே. இறைவன் பெண்கள் வணங்கும் அளவில்லாத புகழ் உடையவர். இந்த இறைவனை பாடி தந்தையே ஈசனே என்று வாழ்த்துபவர் சோலை சூழ்ந்த நாகை காரணனை சிந்தையால் சிந்தித்தாள் கெடும் துயர் சின்னமே என்று அருளுகின்றார். மந்திரம் 9 கருவனை கடல் நாகை காரணனை இருவரும் அறிவு ஒன்னா இறைவனை ஒருவனை உணரார் புறம் 3 எய்த செறிவனை தொழர் தீவினை தீருமே. இறைவன் உலகத்திற்கு கருவானவர். கடல் நாகை காரணனை அயன்மாள் அறிய முடியாதவர், மூப்புறம் எரித்தவர். இத்தலத்து இறைவனை தொழுதால் தீவினைகள் தீரும் என்று அப்பர் சுவாமிகள் அருளுகின்றார். மந்திரம் 10 கடல் களி தளி நாகை காரணன் தன் வட வரை எடுத்த ஆர்த்த அரக்கனை அடர ஊன்றி பாதம் அணைத்தர தொடர அஞ்சும் துய்க்கு அருங்காலனே. இறைவன் கடல் உப்பம் களிகள் பொருந்திய நாகை காரணத்து இறைவன் திரு கைலியை ராவணன் எடுத்த போது தனது கால் விரல்களால் ஊன்றி வருத்தமடைய செய்தார். அத்தலத்து இறைவன் திருவடிகளை சேர்ந்தால் யமன் நம்மை தொடர அஞ்சுவான் என்று அப்பர் சுவாமிகள் அருளுகின்றார். துயக்கு என்ற சொல்லுக்கு துன்பம் என்று பொருள். சிவா திருச்சிற்றம்பலம். தலைமுறையில் 203வது பதிகம், பன்முறையில் 83வது பதிகம்.
தேவார பதிகங்களை கூட நம்ம திருக்கூட்டத்தில் 2 நாளைக்கு முந்தி ஒரு செய்தி நான் சொன்னேன். இந்த பதிவு